இந்தியா வர ஆப்கானிஸ்தான் அணி முதல்ல ஒரு டெஸ்ட் போட்டி, அடுத்து 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல விளையாட இருக்காங்க. டெஸ்ட் போட்டி ஜூன் 6ஆம் தேதியும், ஒரு நாள் தொடர் ஜூன் 13ஆம் தேதியுமே ஸ்டார்ட் ஆகுது. இதற்கான இந்திய அணியில பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்களா? இதுல ஒரு நாள் தொடர்ல பங்கேற்கும் இந்திய அணியுடைய ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா ஆகியோருடைய இடங்கள் உறுதியாகல. இருவருமே பெங்களூர் தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு சென்று பிட்னஸ் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு பிசிசிஐ கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு ஹர்திக் பாண்டியா விரைந்து விட்ட நிலையில ரோஹித் சர்மா மட்டும் இன்னமுமே அங்கு செல்லல. தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மீது ரோஹித் கடும் அதிருப்தியில இருக்காரா. ரோஹித் சர்மா தற்போது முழு ஃபிட்னஸுடன் தான் இருக்கார். இருந்தாலுமே அவரை ஃபிட்னஸ் டெஸ்டிற்கு அழைத்திருப்பது உள்நோக்கம் கொண்டதாக ரோஹித் சர்மா கருதுறாரா. அது மட்டுமல்லாமல் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல 200 ரன்களை அடித்தால் மட்டுமே அடுத்த இந்திய அணியில இடம் கிடைக்கும். SSV ஜெய்ஸ்வால் தயார் நிலையில இருக்கார் அப்படின்னு ரோஹித் அவர்களிடம் கம்பீர் திட்டவட்டமாக சொல்லிட்டாரா. இதனால கம்பீர் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரோஹித் சர்மா இன்னமுமே தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு செல்லலையா. இந்திய அணிக்காக T20 உலகக்கோப்பை 2024 தொடரிலும் சாம்பியன்ஸ் டிராபியிலுமே கோப்பை வென்று கொடுத்த தனக்கே அவமரியாதை நடைபெறுவதாக ரோஹித் சர்மா கருதுறாரு. ஆகையால் அவர் நேரடியாகவே கம்பீர் அவர்களை எதிர்க்கிறாரு. சோ இந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ்குள்ள ரோஹிதா கம்பீரா அப்படின்ற நிலை ஏற்படும்னு கிரிக்கெட் ரசிகர்களுமே சொல்றாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.